அம்மா வீட்டுக்கு போகிறோம். அதனால் ஸ்வீட் வாங்கலான்ட்டு ஸ்வீட் கடையில் நிறுத்திட்டு போகிறோம். அங்கே போய் பார்க்குறோம். ஸ்வீட் அம்மாவுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம், காரம் ஏதாச்சும் அப்படின்னு வாங்கிட்டு இருக்கிறோம். வாங்கிட்டு அம்மா போய் பார்க்க போகிறோம். இதுதான் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா இறந்து 3 வருஷம் ஆச்சு. இதே எங்கள் அம்மா. எங்கள் அம்மா இப்போ சமையல் செய்ய போகுது. எங்கள் அம்மா நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சூப்பராக இருக்குது. இப்போ செய்வோம், அதை செய், அதை செய், செய்ய போகுது. இதை செய்ய போகுது. இதே நாட்டுக்கோழி எடுத்துருக்குது. வெங்காயம் வணங்கிட்டு இருக்குது. வெங்காயம் வணக்குது. அக்கா கறி கழுவிட்டேன். அக்கான்னு சொல்ல நினச்சிக்காதுங்க, எங்கள் அம்மாவை அக்கான்னு தான் கூப்பிட்டு சிறுசுலேருந்து. எங்கள் பாட்டி தான் வந்து அம்மா அம்மான்னு நாங்கள் கூப்பிடுவோம். அதெல்லாம் நினச்சிக்காதீங்க. எங்கள் ஸ்டோரி அதுதான். நாங்கள் சின்ன வயசுலேயே எங்கள் பாட்டி தான் நீ வளர்த்து. அப்புறம் அதனால் நான் பாட்டி வந்து அம்மா அப்படின்னு கூப்பிடுவேன். அந்த அம்மா இறந்துட்டாங்க பாட்டி. அம்மாட்ட சாப்பாடு செய்யலாம் பாருங்கள். செய்யுது நாட்டுக்கோழி நல்லா எங்கள் அம்மா நல்லா சூப்பராக செய்யும். அது வந்து நல்லா இருக்கும். எங்களுக்கு அதுதான் பிடிக்கும். அதனால் இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா கையால் சாப்பிட்ணும் இங்கே வந்துருக்குறோம் நாங்கள் எல்லோரும். உப்பு இருக்குதா? நாட்டுக்கோழி சாப்பாடு ஆத்தா சாப்பிடுது. நீ சாப்பிடு. நாட்டுக்கோழியில் மேட்டுப்பாளத்தில் எடுத்து வந்தால் தான் நாட்டுக்கோழி சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. எங்கள் அம்மா அருமையாக இருக்குது, மணமாக இருக்குது. எங்கள் அம்மா வச்சு எங்கள் அம்மா வச்சது நாட்டுக்கோழி சூப்பராக இருக்குது. அம்மா வீட்டில் வந்து சாப்பிட்டாச்சு, வெத்தலை போட்டாச்சு, திருப்தியாக இருக்குது. அம்மா வீட்டில் சாப்பிட்டா ஒரு மன திருப்தி. அம்மா போட்டுட்டு பாருங்கள்.